விஜய் இதுக்கு மேலே முதல்வர் சீட்டில் உட்கார அனுமதிச்சா நம்ம எல்லாரும் உள்ளே தான் போகணும் என்று ஒவ்வொரு திமுக எம்எல்ஏக்களும் மற்றும் அறிவாலயத்திலும் கடும் பரபரப்பாக நிலவி கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம் காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் தற்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான அரசியல் அதிர்வுகளையும் பரபரப்பான சூழல்களும் சந்தித்து வருகிறது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நிர்வாக ரீதியாக எடுத்து வரும் தொடர்ச்சியான அதிரடி நடவடிக்கைகளால் எதிர்க்கட்சிகளுக்கு, குறிப்பாக பாரம்பரிய அரசியல் குடும்பங்களுக்கும் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக அரசு துறைகளிலும் உள்ளாட்சி அமைப்புகளும் புதைந்து கிடந்த முறைகேடுகள், செயலற்று கிடந்த நிதி ஆதாரங்கள் மற்றும் பினாமி விவரங்களை என ஒவ்வொரு கோப்புகளை தேடி தேடி தற்போதைய அரசு தணிக்கை செய்து வருகிறது. இந்த தீவிரமான விசாரணைகளும் வெளிப்படைத்தன்மை கொண்ட நடவடிக்கைகளும் முந்தைய ஆட்சியாளர்களின், அதாவது திமுக மற்றும் அதிமுக நிழல் மனிதர்களையும் முக்கிய புள்ளிகளையும் சட்டத்தின் பிடிக்குள் கொண்டு வரும் நிலையை உருவாக்கியுள்ளதால் அரசியல் வட்டாரங்களில் தற்போது பதற்றமான சூழல் நிலவுகிறது. முதலமைச்சரின் இந்த அதிரடி ஆட்டத்தை முடக்கத் தவறினால் அடுத்து வரும் விசாரணைகளில் தங்களின் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்ற அச்சம் சில அரசியல் சக்திகள் மத்தியில் எழுந்துள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக தாவேக அரசை எப்படியாவது நிலைக்குலைய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கும் குதிரை பேர முயற்சிகள் திரைமறைவில் தீவிர அடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசி வருகிறார்கள். எத்தனை கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சி கவிழ்ப்பு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் என்ற சதித்திட்டங்களை வகுக்கப்பட்டு வருவதாக தகவல் கசிந்துள்ளன. இந்த திட்டங்களில் பின்னணியில் மாநிலத்தின் முக்கிய பாரம்பரிய அரசியல் குடும்பங்கள் மற்றும் பினாமிகளின் கைகள் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. இருப்பினும் தற்போதைய முதலமைச்சர் விஜய் ஒரு சாதாரணமான பொம்மை முதல்வர் என்று எடை போட்டு ஆட்சியை மிக எளிதாக கவிழ்த்து விடலாம் என்று நினைத்தவர்கள் கண்ணுக்குள் முற்றிலும் தலைகீழாக மாற்றியுள்ளன. நிர்வாகத்தின் உச்ச அதிகாரத்தில் இருக்கும் முதலமைச்சர் தன் மீதும் தன் அரசின் மீதும் பாயவிருக்கும் ஆபத்துக்களை முன்கூட்டியே கணித்து அதற்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் உஷாராக செயல்பட்டு வருகிறார். எதிர்த்தரப்பினர் தீட்டும் சதி திட்டங்களால் பண பரிமாற்றங்கள் மற்றும் திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் மாநில உளவுத்துறையின் கூர்மையான கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து அவற்றை ஆரம்ப கட்டத்திலேயே தகுதிப்போடு ஆக்கும் நடவடிக்கைகளில் அவர் இறங்கியுள்ளார். இதன் மூலம் நிர்வாக கட்டமைப்பு தன் முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ள ஒரு வலிமையான தலைவராக அவர் தன்னை நிலைநிறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து உளவுத்துறை கொடுத்த துல்லியமான மற்றும் இரகசிய தகவல்களின் அடிப்படையில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட முயன்ற நபர்கள், இடைத்தரகர்கள் மற்றும் அவர்களுக்கு நிதியுதவி செய்த துணிந்த தொழிலதிபர்கள் ஆகியோரின் பட்டியல் தற்பொழுது முதலமைச்சரின் மேசைக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. மக்கள் பேராதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசை பணபலத்தை கொண்டு சீர்குலைக்க நினைப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் கடுமையான பிடியிலிருந்து தப்ப முடியாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சதித்திட்டங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்ட ஒருவரின் மீதம் தேச துரோகம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தயாராக வருகின்றது. இந்த அதிரடி திருப்பங்கள் சதித்திட்டங்களை தீட்டியவர்களுக்கு தற்போது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் மற்றும் தமிழக அரசியல் வரலாற்றில் பணத்தை கொண்டு ஆட்சிகளை மாற்றிவிடலாம் என்ற பழைய அரசியல் உத்திகள் தற்போதைய டிஜிட்டல் மற்றும் விழிப்புணர்வு மிகுந்த நிர்வாக சூழலில் வேலை செய்யாது என்பதை இந்த நிகழ்வுகள் உணர்த்துகின்றன. முதலமைச்சர் விஜயின் இந்த
தீர்க்கமான மற்றும் ஆக்ரோஷமான அணுகுமுறையை ஆளும் தாவேகா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் ஒரு புதிய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் விதைத்துள்ளது. வெறும் சினிமா பிரபலமாக தாண்டி ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கையும் அரசியல் சமரசமின்றி பாதுகாக்க தெரிந்த ஒரே முதிர்ந்த அரசியல்வாதியாக தற்போது முதலமைச்சர் செயல்பட்டு வருவது அவர் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தில் அரங்கேறி வரும் இந்த உளவுத்துறை மற்றும் அரசியல் ஆடுபுலி ஆட்டமானது மாநிலத்தின் எதிர்கால அரசியல் போக்கை மாற்றியமைக்கும் ஒரு முக்கிய திருப்பு முனையாக மாறியுள்ளது. ஆட்சியை தக்க வைத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தனக்கு எதிராக சதி செய்பவர்களுக்கு வேர்களை தேடி அளிக்கும் இந்த அதிரடி போக்கு தமிழகத்தின் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளது. எத்தனை சவால்களும் நிதி பலத்துடனும் மிரட்டலும் வந்தாலும் மக்களின் சொத்துக்களையும் தமக்கு வழங்கப்பட்ட ஆட்சி பொறுப்பையும் தற்காத்து கொள்வதில் தற்போதைய அரசு காட்டும் தீவிரம் தமிழக அரசியல் களத்தில் தாவேகாவின் பலத்தை மேலும் பல மடங்கு அதிகரித்துள்ளது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் இந்த காணொலியின் கருத்தை நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.